ஒரு அல்ஜீப்ரிக் ஈக்குவேஷன குடுத்திருக்காங்க அப்படின்னா, இத வந்து நம்ம சிக்னல் ஃப்ளோ கிராஃபா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்க எக்ஸாம்பிள்க்கு நமக்கு ஒரு 3 செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் குடுத்திருக்காங்க. இப்ப இத வந்து நம்ம சிக்னல் ஃப்ளோ கிராஃபா எப்படி மாத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் y2 இஸ் ஈக்குவல் டூ a12 y1 பிளஸ் a32 y3 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க நமக்கு நோட் வேல்யூஸா என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, y2, y1 அண்ட் y3 அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 3 நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இங்க y1, y2 அண்ட் இங்க நமக்கு y3 அப்படின்னு இருக்கு. ஸோ y2 ஓட வேல்யூவை தான் நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குன்னா a12 இன்டூ y1. ஸோ இந்த a12 அப்படிங்கிறது நம்ம கெயின் வேல்யூவா எடுத்துக்கணும். அண்ட் y1 வந்து நோட் வேல்யூ. ஸோ நோட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா y1, y1ல இருந்து a12 அப்படிங்கும் போது 1ல இருந்து 2 நோக்கி தான் நமக்கு இந்த கெயின் வேல்யூ போகுது. ஸோ நம்ம பிரான்ச் எப்படி போடணும் அப்படின்னா y1 to y2 ஒரு arrow மார்க் அண்ட் இதனுடைய கெயின் வேல்யூவா நம்ம a12 அப்படின்னு போடணும். பிளஸ் நமக்கு செகண்ட் டேர்மா என்ன இருக்கு a32 into y3. அதாவது இந்த y3 நோட்ல இருந்து நமக்கு இன்கமிங் சிக்னலா வரணும். ஸோ அதனாலதான் 3ல இருந்து 2 அப்படின்னு இங்க நமக்கு இருக்கு. ஸோ y3 நோட்ல இருந்து 2க்கு அதாவது இந்த தேர்ட் நோட்ல இருந்து இந்த செகண்ட் நோடுக்கு நமக்கு சிக்னல் இருக்கணும். ஸோ arrow மார்க் நமக்கு இப்படி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இதனுடைய கெயின் வேல்யூவா பாத்தீங்க அப்படின்னா a32 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கான சிக்னல் ஃப்ளோ கிராஃப் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம y2, y3, y4க்கு தனித்தனியா ட்ரா பண்ணிட்டு இதை மூணுத்தையும் சேர்த்து ஒரு சிக்னல் ஃப்ளோ கிராஃபா நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் y3க்கான ஸ்கெட்ச் நம்ம எடுத்துக்கலாம். இங்க நம்ம y2 அண்ட் y4 அப்படின்னு நமக்கு ரெண்டு நோட்ஸ் இருக்கு. அண்ட் இதனுடைய வேல்யூ நம்ம y3க்கு தான் ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ஸோ y2, y3 and y4. ஸோ இதனுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா a23 into y2. ஸோ y2ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகணும். 23 அப்படிங்கும் போது செகண்ட் நோட்ல இருந்து தேர்ட் நோட். ஸோ இங்க நமக்கு போகும். அண்ட் இதனுடைய கெயின் வேல்யூ நமக்கு a23 அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி a43, y4. ஸோ ஃபோர்த்ல இருந்து தேர்ட் நோடுக்கு நமக்கு இங்க மூவ் ஆகும். ஸோ ஃபோர்ல இருந்து தேர்ட் அப்படிங்கும் போது நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதனுடைய கெயின் வேல்யூவா a43 அப்படின்னு நமக்கு இங்க கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ y4க்கு ட்ரா பண்ணலாம். இங்க நமக்கு y2, y3, y4 மூணு டேர்ம் இருக்கு. ஸோ y2, y3, y4 அப்படின்னு இதே பொசிஷன்ல நம்ம மூணு நோட்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் a24 into y2 அதாவது 2ல இருந்து 4க்கு இங்க மூவ் ஆகுது. ஸோ 2ல இருந்து 4 அப்படிங்கும் போது நமக்கு சிக்னல் இப்படி வரும். அண்ட் இதனுடைய கெயின் வேல்யூ a24 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் a34 தேர்ட் நோட் நமக்கு இங்க இருக்கு. ஸோ இங்க இருந்து இப்படி மூவ் ஆகும். இதனுடைய கெயின் வேல்யூ a34 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் a44 அப்படின்னு இருக்கு y4ல இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்லயே நமக்கு இங்க ஒரு லூப் மாதிரி இப்படி மூவ் ஆகும். இதனுடைய கெயின் வேல்யூவா நமக்கு a44 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இண்டிவிஜுவலா இருக்கிற y2, y3, y4க்கு நம்ம இங்க வந்து ஒரு சிக்னல் ஃப்ளோ கிராஃபை ட்ரா பண்ணியிருக்கோம். இப்ப இதை என்டையர் ஈக்குவேஷனுக்கு சேர்த்துன சிக்னல் ஃப்ளோ கிராஃப் எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா இது மூணுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இங்க y1, y2, y3 அண்ட் மேக்ஸிமமா நமக்கு y4 வரைக்கும் இருக்கு. ஸோ நம்ம 4 நோட்ஸ் எடுத்துக்கலாம். y1, y2, y3 அண்ட் y4. ஸோ y1ல இருந்து y2க்கு இங்க ஒரே ஒரு பிரான்ச் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதை நம்ம இங்க ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இதனுடைய கெயின் வேல்யூ a12. நெக்ஸ்ட் y2ல இருந்து y3க்கு நமக்கு a32 ஒரு வேல்யூ இருக்கு. அண்ட் இங்க a23 இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே டைரக்ஷன்ல நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ a23க்கு நம்ம ஒரு பிரான்ச் எடுத்திருக்கோம். அண்ட் அதே மாதிரி a32 அப்படிங்கிறதுனால நமக்கு இங்க இன்னொரு பிரான்ச் கிடைக்கும். நெக்ஸ்ட் 3 to 4 அகைன் நமக்கு a43 ஒன்று இருக்கு, a34 ஒன்று இருக்கு. ஸோ இதுல ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஒரு பாத் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். a34க்கு அண்ட் 43க்கு நம்ம அகைன் இங்க இன்னொரு லூப் எடுத்துட்டு இதனுடைய வேல்யூவா a43 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் இது போக நமக்கு இங்க ஒரு செல்ஃப் லூப் இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ல ஒரு செல்ஃப் லூப் a44 அண்ட் லாஸ்டா 2 to 4 நமக்கு இங்க இன்னொரு வேல்யூ இருக்கு. ஸோ இந்த 2ல இருந்து y4க்கு இதனுடைய கெயின் வேல்யூவா a24 அப்படின்னு நமக்கு இங்க இன்னொரு பிரான்ச் கிடைக்கும். ஸோ இந்த டோட்டல் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலன்ட் சிக்னல் ஃப்ளோ கிராஃப் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்திருக்க ஒரு செட் ஆஃப் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனை நம்ம சிக்னல் ஃப்ளோ கிராஃபா கன்வெர்ட் பண்ணணும்.
பேசிக்ஸ் ஆஃப் சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா, இம்பார்ட்டன்ட்டா இருக்கிற ஒரு ஃபார்முலா தான் இந்த மேசன்ஸ் கெயின் ரூல். ஸோ இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்ஷன தான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போறோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு C of S by R of S, which is summation k is equal to 1 to n Pk into del k divided by del. ஸோ இதுல என்னென்ன பாராமீட்டர்ஸ் இருக்கு, அதனுடைய டெஃபினிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். n அப்படிங்கிறது வந்து குடுத்திருக்க சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல எவ்வளோ ஃபார்வர்ட் பாத் இருக்கு அப்படிங்கிற நம்பர். நெக்ஸ்ட் pk அப்படிங்கிறது ஃபார்வர்ட் பாத் கெயின் ஆஃப் kth ஃபார்வர்ட் பாத். ஸோ இங்க எவ்வளோ ஃபார்வர்ட் பாத்ஸ் இருக்கோ அதுக்கு ஓரியன்டா இருக்கிற பாத் கெயின் தான் வந்து இந்த pk வேல்யூ. நெக்ஸ்ட் del k, இதை வந்து கோஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த del k வேல்யூ வந்து நம்ம டெல்டா வேல்யூல இருந்து தான் டிஃபைன் பண்ண போறோம். ஸோ இதுல இருந்து நம்ம இதை டிரைவ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்டா இருக்கிற வேல்யூ டெல்டா, விச் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் சிக்னல் ஃப்ளோ கிராஃப். ஸோ இந்த del அண்ட் del கேக்கான வேல்யூக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன அப்படின்னா del which is equal to 1 minus sum of gain of all individual loops plus sum of product gain of all two non-touching loops minus sum of product gain of all three non-touching loops. அண்ட் அதே மாதிரி del கேக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 minus sum of gain of all individual isolated loops plus sum of product gain of all two non-touching isolated loops minus sum of product gain of all three non-touching isolated loops. ஸோ இது ஃபார்முலா பார்க்கறதுக்கு தான் ரொம்ப லென்த்தியா இருக்க மாதிரி இருக்கும். பட் ப்ராப்ளமை இதை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். வேல்யூ ஆஃப் x3 by x1 is, இங்கே நமக்கு ஒரு சிக்னல் ஃப்ளோ கிராஃப் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ரேஷியோ தான் நமக்கு இங்கே கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நமக்கு x1, x2, x3 அப்படின்னு 3 நோட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்வர்ட் பாத் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்து நம்ம P1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் பாத் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட்லேருந்து அவுட்புட்டுக்கு நமக்கு ரீச் ஆகணும். ஸோ இன்புட்டாக இருக்கிறது x1, அவுட்புட் வந்து x3. ஸோ நமக்கு ஃபார்வர்ட் பார்த்தா x1, x2, x3 அப்படின்னு ஒரு பாத் கிடைக்கும். அண்ட் வேறு எந்த பாத்துமே இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃபில் எக்ஸிஸ்ட் ஆகலை. அண்ட் இந்த பாத்தில் இருக்க கெயின் வேல்யூவாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 6 into 1 is equal to 6 அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் பாத்தோட கெயின் வேல்யூ நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் லூப் எல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இங்கே நமக்கு ஒரே ஒரு செல்ஃப் லூப் மட்டும்தான் இந்த x2ல எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ லூப்போட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஓரியன்ட் ஆகிருக்க கெயின் வேல்யூ நமக்கு 0.5 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஒரு லூப்பில் இருக்க கெயின் வேல்யூ நமக்கு 0.5 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டெல்டா வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும், which is equal to 1 minus sum of all product gains. ஸோ எல்லா லூப்பில் இருக்க கெயின் வேல்யூவையும் நம்ம இங்கே ஆட் பண்ணணும். இங்கே நமக்கு ஒரே ஒரு லூப் தான் இருக்குது அண்ட் அதனுடைய வேல்யூவாக நமக்கு 0.5 அப்படின்னு இருக்குது. ஸோ 1 minus 0.5 நமக்கு 0.5 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் del 1 வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஏதாவது ஐசோலேட்டட் லூப்ஸ் இந்த பாத்தில் இல்லாமல் இருக்கா, இந்த பாத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாத்தில் டச் பண்ணாமல் ஏதாவது லூப்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இங்கே எந்த லூப்புமே இல்லை. ஸோ நமக்கு 1 மைனஸ் இந்த வேல்யூ 0 அப்படின்னு கிடைக்கும், which is equal to 1. இப்போ நம்ம மேசன்ஸ் ரூல் அப்ளை பண்ணலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இந்த ரேஷியோ வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைக்கும் அப்படின்னா P1 del 1 divided by delta அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஏன்னா நமக்கு இங்கே ஒரே ஒரு பாத் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த எல்லா வேல்யூஸையும் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா P1 வேல்யூ 6 into delta 1 வேல்யூ 1 divided by delta வேல்யூ 0.5 அப்படின்னு கிடைக்கும், which is equal to 6 by 0.5. நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 60 by 5 அப்படின்னு கிடைக்கும், which is equal to 12. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் மேசன்ஸ் ரூலை அப்ளை பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும். டிஆர்பி இசி 2012 கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். இந்த கொஸ்டின் வந்து சிக்னல் ஃப்ளோ கிராஃப் இன் கண்ட்ரோல் சிஸ்டமை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு சிக்னல் ஃப்ளோ கிராஃப் கொடுத்துருக்காங்க அண்ட் இதனுடைய கெயின் வேல்யூ அதாவது C/R ரேஷியோ என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு இந்த கொடுத்துருக்க சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல இருந்து என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல இருந்து நம்ம ஃபார்வர்ட் பாத் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பார்த்தா நமக்கு P1 கிடைக்கும்.
ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு Rல இருந்து C வரைக்கும் ஃபார்வர்ட் பாத்தா நமக்கு எவ்ளோ பாத்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் Rல இருந்து இந்த நோட்ல இருக்கு. அண்ட் இங்க இருந்து நமக்கு இப்படி டிராவர்ஸ் ஆகி நமக்கு Cய ரீச் ஆகுது. ஸோ இந்த பாத்ல இருக்கிற கெயின் வேல்யூவ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கெயின் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த பாத்ல நமக்கு 1 இன்டூ 5 இன்டூ 1 அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் பாத்தோட கெயின் வேல்யூவா 5 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் பாத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம இத P2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்க Rல இருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த பர்ட்டிகுலர் ஸ்ட்ரெயிட் லைன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நமக்கு C ரீச் ஆகும். ஸோ இந்த செகண்ட் பாத்ல இருக்க கெயின வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, 1 இன்டூ 2 இன்டூ 3 இன்டூ 4 இன்டூ 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2 இன்டூ 3 6, 6 4 24 அப்படின்னு நமக்கு செகண்ட் பாத்தோட கெயின் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் குடுத்திருக்க இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல இருந்து என்னென்ன லூப்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லூப் நமக்கு எங்க ஃபார்ம் ஆயிருக்கு அப்படி இந்த பாயிண்ட்ல நமக்கு இங்க ஒரு லூப் கிடைச்சிருக்கு. ஸோ இதனுடைய லூப் கெயின் வேல்யூவா நம்ம 2 இன்டூ -1 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லூப்போட கெயினா நமக்கு 2 இன்டூ -1 which is equal to -2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் லூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த லூப்பை நம்ம L2வா எடுத்துக்கலாம். இதனுடைய கெயினா நமக்கு இங்க என்ன கிடைக்கும் 3 இன்டூ -1 which is equal to -3 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் லூப்பா நமக்கு இங்க கிடைக்கும். ஸோ L3 ஓட வேல்யூ வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கெயின்ல 4 இன்டூ -1 which is equal to -4 அப்படின்னு கிடைக்கும். இது போக அடிஷ்னலா நமக்கு இங்க இன்னொரு லூப் இருக்கு. அது எப்படி நம்ம ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த செகண்ட் பாயிண்ட்ல இருந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்க இருந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி இந்த லூப் வழியாவே நம்ம ஃபாலோ பண்ணி வந்தோம் அப்படின்னா, நமக்கு இது ஓவராலா இங்க ஒரு லூப்ப ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஸோ இத வந்து நம்ம L4 அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் இதனுடைய கெயின் வேல்யூவா நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 5 இன்டூ -1 இன்டூ -1 இன்டூ -1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு -5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட லூப் கெயினோட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மேசன்ஸ் ரூல் அப்ளை பண்ணணும். ஸோ மேசன்ஸ் ரூல்ல வந்து C/R ரேஷியோவை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம், சமேஷன் k is equal to 1 to n pk del k divided by del அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இதுல நமக்கு இங்க ரெண்டு பாத்து தான் இருக்கு. ஸோ இதை எக்ஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்னா p1 del 1 plus p2 del 2 divided by del அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்க நமக்கு p1 and p2 வேல்யூ கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் del 1 del 2 del வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம del வேல்யூவை டிரைவ் பண்ணலாம். ஸோ டெல்லுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 மைனஸ் சம் ஆஃப் ஆல் இண்டிவிஜுவல் லூப்ஸ். ஸோ என்னென்ன லூப் இருக்கோ அதனுடைய எல்லா லூப் கெயின் வேல்யூவை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா -2, செகண்ட் லூப் -3, நெக்ஸ்ட் லூப் -4 அண்ட் லாஸ்டா -5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. பிளஸ் நெக்ஸ்ட் வந்து இங்க எப்படி நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னா சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஆல் நான் டச்சிங் லூப்ஸ். ஸோ இதுல எந்தெந்த லூப்ஸ் எல்லாம் வந்து காமன் நோட் இல்லாம இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லூப் L1 and L3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல எந்த காமன் நோடுமே இல்லை. ஸோ இதை நம்ம நான் டச்சிங் லூப்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லூப்போட வேல்யூவா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு -2 கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த தேர்ட் லூப்போட வேல்யூவா நமக்கு -4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -2 இன்டூ -4 அப்படின்ட்டு மாறும். அதுக்கப்புறமா இதுல வேற எந்த நான் டச்சிங் லூப்ஸும் இல்லை. ஸோ நமக்கு ஒரே ஒரு டேர்ம் இருக்கிறதுனால இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 1 இங்க மைனஸ் காமனா வெளியில எடுத்தோம்னா பிளஸ் அப்படின்ட்டு மாறும். அண்ட் இது நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 + 4 9, 9 + 3 12, 12 + 2 14 அப்படின்னு கிடைக்கும். பிளஸ் 4 2s are 8 அப்படின்னு கிடைக்கும். which is equal to 23. ஸோ இங்க டெல் வேல்யூ நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் del 1 ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ del 1 ஓட வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார்முலாவோட டெஃபினிஷன் படி இந்த வேல்யூ வந்து 1 மைனஸ் சம் ஆஃப் ஆல் இண்டிவிஜுவல் ஐசோலேட்டட் லூப்ஸ் அப்படின்னு நமக்கு இங்க கிடைக்கும். ஸோ ஐசோலேட்டட் லூப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பாத்ல அதாவது இந்த P1 அப்படின்ற இந்த பாத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாத்ல எந்த லூப் வந்து டச் ஆகாம இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பாத்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செகண்ட் லூப் வந்து நான் டச்சிங்கா இருக்கு. ஸோ இதனுடைய கெயின் வேல்யூவை தான் நம்ம இங்க எடுத்துக்கணும். மைனஸ் இங்க 3 இன்டூ -1 நமக்கு -3 அப்படின்னு இங்க கிடைக்கும். அதுக்கப்புறமா வேற எந்த லூப்ஸ் ஆகுது நமக்கு டச் ஆகாம இருக்கான்றத நம்ம செக் பண்ணணும். இதுல வேற எந்த லூப்புமே இல்ல. அதே மாதிரி P2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல எல்லா லூப்ஸுமே டச் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வேற எந்த டேர்ம்ஸுமே கிடைக்காது. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் 1 + 3 = 4 அப்படின்னு கிடைக்கும்.
அண்ட் அதே மாதிரி del2 ஓட வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 மைனஸ். ஸோ இந்த செகண்ட் பார்ட்ல நமக்கு ஐசோலேட்டட் லூப்ஸ் எதுவுமே இல்ல. ஸோ அதனால நமக்கு ரிமைனிங் டெர்ம்ஸ் எல்லாமே இங்க 0 தான் கிடைக்கும். ஸோ del2 ஓட வேல்யூ நமக்கு இங்க 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கிடைச்சிருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா P1 ஓட வேல்யூ 5, del1 ஓட வேல்யூ நமக்கு 4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. plus P2 ஓட வேல்யூ 24 and del2 ஓட வேல்யூ 1 divided by del ஓட வேல்யூ 23, which is equal to 5 4s are 20 plus 24 divided by 23, which is equal to 44 by 23 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோர்த் ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். டிஆர்பி இசி 2021 கொஸ்டின் பேப்பர்ல இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் என்ன அப்படின்னா the overall transfer function C of S divided by R of S for signal flow graph is. இங்க நமக்கு ஒரு சிக்னல் ஃப்ளோ கிராஃப் கொடுத்துருக்காங்க அண்ட் இதனுடைய ஓவரால் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இதுல எவ்வளோ ஃபார்வர்ட் பாத் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஆர் ஆஃபீஸ்ல இருந்து சி ஆஃபீஸ் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்க ஒரு பாத் தான் நமக்கு ஒரே ஒரு ஃபார்வர்ட் பாத்தா கிடைக்கும். ஸோ அந்த பாத்ல இருக்க கெயின் வேல்யூவா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 into G1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்ல இருக்கிற கெயின் வேல்யூ வந்து நமக்கு G1 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் லூப்ஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருக்கிற லூப் அண்ட் இதனுடைய கெயின் வேல்யூவா நமக்கு -H1 அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லூப்போட கெயின் வேல்யூ நமக்கு -H1 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த C of Sல நமக்கு இன்னொரு லூப் இருக்கு. ஸோ செகண்ட் லூப்போடைய கெயின் வேல்யூவா நமக்கு -H2 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா இந்த பாத்ல இருக்க இந்த ரெண்டு லூப்புமே நான் டச்சிங்கா இருக்கு. ஸோ டெல் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணும்போது 1 மைனஸ் இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல இருக்க எல்லா லூப் கெயினுமே நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம -H1, நெக்ஸ்ட் செகண்ட் லூப்போட வேல்யூவை -H2 இன்க்ளூட் பண்ணிட்டு பிளஸ் இப்போ நம்ம நான் டச்சிங் லூப்ஸோட ப்ராடக்ட் கெயினையும் எடுத்துக்கணும். ஸோ L1 அண்ட் L2 ரெண்டுமே நான் டச்சிங்கா இருக்கிறதுனால இதனுடைய கெயினை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா H1 into H2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அந்த டேர்மையும் நம்ம இங்க இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபார்முலால அப்ளை பண்ணோம் அப்படின்னா C of S divided by R of S is equal to P1 del 1 divided by del. இதுல P1 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு, del வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. del 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 மைனஸ் இந்த ஃபார்வர்ட் பாத்ல ஏதாவது நமக்கு ஐசோலேட்டட் லூப்ஸ் இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். இங்க எந்த ஐசோலேட்டட் லூப்ஸுமே இல்ல. ஸோ 1 மைனஸ் 0 நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே இதுல இப்ப சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா G1 into del 1 வேல்யூ 1 divided by del வேல்யூ 1 மைனஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிளஸ் H1 பிளஸ் H2 பிளஸ் H1 into H2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஆனா கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்ல நமக்கு எந்த டேர்ம்லயுமே இந்த டினாமினேட்டரோட மேட்ச் ஆகல. ஸோ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வேல்யூ அதாவது 1 plus H1 into 1 plus H2வை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் 1 plus H1 plus H2 plus H1 into H2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு டினாமினேட்டரோட மேட்ச் ஆயிருக்கு அண்ட் நியூமரேட்டர்லயும் நமக்கு G1 அப்படின்னு தான் கிடைச்சிருக்கு. ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல இந்த C ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.